இந்த ஊரை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன்ல, விழுப்புரம் மாவட்டம். இந்த ஊர்ல இருக்கும் பொழுதுதான் மருத்துவர் அன்புமணி உங்க பிள்ளைக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, கிராம பகுதி மக்கள் இங்க இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்லாளத்துல இருந்து யாரோ வந்திருக்கீங்களா? நல்லாளம் நல்லாளத்துல தான் 1993 95 மருத்துவர் அன்புமணி கிளினிக் வச்சிருந்தார். அங்கதான் 2 வருஷம் ஒரு கிளினிக் வச்சு, தனியாக ஒரு கிளினிக் வச்சு நடத்தி மருத்துவ சேவை கிராமப்புற மக்களுக்கு அப்ப செஞ்சுட்டு இருந்தாரு. நான் திடீர்னு வீட்டுல இருந்து அவருக்கு சாப்பாடு பஸ்ல கொடுத்து அனுப்புவேன். அப்போ மதிய சாப்பாடு பஸ்ல நேரம் நல்லாளத்துக்கு இறங்கும், அங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இரவு தான் வீட்டுக்கு வருவார். அந்த நல்லாளம் கிளினிக் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை திறந்து வைக்கும் போதெல்லாம் அந்த நல்லாளம் அந்த மாதிரி அங்க அதிகமாக வரக்கூடியது எது தெரியுங்களா? சாலை விபத்து. அடுத்தது பாம்பு கடி. அப்பெல்லாம் பாம்பு கடிச்சா பிழைக்கவே முடியாது. பாம்பு கடி நாய்க்கடி எல்லாம் அடிப்பட்டு அவ்வளோ பேரு கிராமத்துல இருந்து அத்தனை பேர் கிளினிக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அவசர சிகிச்சை பண்ணி பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்ப முடியும். ஏன்னா பாம்பு கடிக்கு மருந்து என்பது ஆஸ்பத்திரியில தான் கிடைக்கும். அதே தான் அவர் மனசுல வைத்து கொண்டு அவர் 2004 2009 டெல்லியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கிராமப்புற மக்களுக்காகவே கொண்டு வந்த திட்டம் தான் கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். அதனால தான் 108 ஆம்புலன்ஸ்லாம் தெரியுதா? யார் கொண்டு வந்தது? உங்க ஊர் தான். எந்த ஊரு? இந்த ஊர் தான். இந்த ஊர்ல தான் அந்த திட்டம் உதிச்சிருக்குது. கிராமப்புற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு யோசனை பண்ணி டெல்லிக்கு போகும்பொழுது அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இருக்கும் மக்கள் அடிபட்டா என்ன செய்வாங்க? பிரசவ வலி வந்தா என்ன செய்வீங்க? அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ண முடியும்? கஷ்டம். நடுராத்திரி பிரசவ வலி வருது, எப்படி போவீங்க? பஸ் வராது. எல்லா நேரம் பஸ் வருமா? சைக்கிள் டிராக்டர்ல தானே ஆஸ்பத்திரி போனோம். இப்ப யாருமே இல்லைன்னா என்ன போன் பண்றீங்க? 108 என்ற நம்பருக்கு போன் பண்ணா வண்டி உங்க வீட்டு வாசலுக்கே உங்களை கூட்டிட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போகுது. அந்த 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதுவும் யாருக்காக? உங்களுக்காக அவங்க கொண்டு வராங்க. இந்த பெண்கள் கிராமத்துல தனியா இருப்பாங்க. நான் அதை அவர் பார்த்திருக்கிறார். நல்லாளத்துல இருக்கும் பொழுதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். பெண்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. தனியா வயசானவங்களும் குழந்தைங்களும் பெண்களும் இருப்பாங்க. அவங்க போன் பண்ணா ஒரு வண்டி வரணும்ன்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். இன்னைக்கு வருதா? எல்லாருக்கும் வருது. போன் பண்ணா ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துல வந்துருது. இது உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், மகளிருக்கான திட்டம். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறீங்களா? இங்க வரும்பொழுது திண்டிவனத்துல அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போறீங்க. ஊசி போட்டுப்பீங்களா? ஊசிலாம் யார் போட்டுக்குவீங்க? பயப்படுவீங்களா? ஊசி போறதுக்கு பயமா இருக்குமா? உங்களுக்கு பயம் இல்ல, மற்றவங்களுக்குலாம் பயம் இருக்கும். அந்த அம்மா பயமே இல்லையா? ஆனா அந்த ஊசி அப்பெல்லாம் எப்படி போடுவாங்க? ஒரு ஊசியா 10 ஊசியா? ஒரே ஊசி. ஒரு ஊசி எத்தனை பேருக்கு? ஒரு 10 15 20 பேர் கூட. இப்ப எப்படி? ஒரு ஊசி ஒருத்தருக்கு. அது யார் கொண்டு வந்தது திட்டம்? அந்த ஒரு ஊசி ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, காசு கொடுத்து பார்க்கப்பட்ட வைத்தியமா இருந்தாலும் சரி, இலவச வைத்தியமாக இருந்தாலும் சரி, பொண்ணு பையன் குழந்தை, சின்ன குழந்தை, பெரியவங்க, வயசானவங்க, விவசாயி, பெரிய பணக்காரங்க, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒரே ஒரு முறைதான் அந்த ஊசியை ஒருத்தருக்கு போடணும். போட்டுட்டு அந்த ஊசியை தூக்கி போட்டுடணும் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய பிள்ளை, உங்க ஊர்ல பிறந்த அந்த பிள்ளை மருத்துவர் அன்புமணி தான் அந்த சட்டத்தை கொண்டு வராரு. ஏன் தெரியுமா? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத ஒருத்தருக்கு ஒரு ஊசியை போட்டுட்டு அந்த ஊசியை சுடுதண்ணியில கழுவி இன்னொருத்தருக்கு போட்டா நோய் கிருமி இந்த உடம்புல இருந்து அந்த உடம்புக்கு போயிடும் தானே? போமா இல்லையா? கிருமின்றது உடம்புக்குள்ள இருக்குது. ரத்தம் மூலமா தான் அந்த கிருமி இன்னொருத்தருக்கு போகும். அப்ப ஊசியில மலேரியா பிரச்சனை பேஷண்ட், அவருக்கு இருக்கிற
ஊசி போட்டு அந்த மலேரியா கிருமி இன்னொருத்தருக்கு வந்துரும்ல, ஒரு குழந்தைக்கு ஊசி போடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கும் மலேரியா வரும். அதனாலதான் அந்த திட்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை ஒரே இரவுல மாற்றி காட்டினார் மருத்துவர் அன்புமணி. எதற்காக? கிராமப்புறத்தில் இருக்கும் மக்களுக்கும் அப்பலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த திட்டத்தை கொண்டு வரார். இதனால எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த ஆம்புலன்ஸ்ல தமிழ்நாட்டில் மட்டும் 65,000 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. 65,000 குழந்தைங்க ஆம்புலன்ஸ்ல பிறந்திருக்காங்க. இந்தியா முழுக்க 7 லட்சம் குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, குழந்தைங்கன்னா அந்த அம்மாவும் காப்பாத்திட்டாங்கல்ல. இந்த அம்மா உயிர் என்ன இருக்கும், குழந்தை உயிர் என்ன இருக்கும், ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைன்னா. அது மட்டும் இல்ல, பிறந்தது மட்டும் இல்ல, அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கும் எத்தனையோ குழந்தைங்க அது மூலமா தான் போய் நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்து பிறந்திருப்பாங்க. அதனால இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை மருத்துவர் அன்புமணி எதற்காக கொண்டு வராங்க? நம்ம மகளிருக்காக தான் கொண்டு வராங்க. அதே போல போதை பழக்கமா இருக்கட்டும், மது பழக்கமாக இருக்கட்டும், அதையெல்லாம் நம்ம ஒரே நாளில மக்களிடமிருந்து ஒழிச்சு கட்டிடலாம், அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரலான்ற திடமான எண்ணத்தோட மருத்துவர் அன்புமணி இருக்கார்.